பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சரஸ்வதி அவர்கள் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பை தமிழ்நாட்டில் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்தார்கள். நீங்கள் ஆளுகிற மாநிலத்தை விட இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலேயே பெண்கள் தான் அதிகம் பேர் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. இன்று காலையில் கூட அதை இன்னும் வேகப்படுத்தக்கூடிய வகையில் இன்னும் கடுமையான இந்த சட்டத்தை இன்றைக்கு நான் இங்கே அறிமுகம் செய்திருக்கிறேன் என்பதையும் உறுப்பினரை கவனத்தில் கொண்டு வருகிறேன். பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான சட்ட முன்வடிவில் தற்போது திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான முன்வடிவு சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம்ங்க. இந்த சட்ட திருத்தங்கள் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரும்? சட்ட திருத்தங்கள் ஏட்டு சுரக்கையாக மாத்திரம்தான் இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைய வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடுமையான சட்டங்கள் வருவதனாலேயே குற்றங்கள் மறைந்துவிடும் என்று சொல்லுவதுங்கிறது ஒரு மாயையான ஒன்றாகத்தான் நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக சட்டங்கள் அவசியமானவைகள் தான். பட் சட்டத்தினால் மாத்திரம் சொசைட்டியை மாற்றிட முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அது சரியான ஒரு நோக்கமாக நான் பார்க்கல. அப்போ இந்த குற்றங்களை தடுப்பதற்கு இன்னும் என்ன நடவடிக்கைகள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதிகமான கண்காணிப்பு ஒன்று தேவை. இரண்டாவதாக மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும், ஒரு சென்சிட்டைசேஷன் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கிறேன். ஆணையும் பெண்ணையும் சமம் அப்படின்னு வளர்க்கிற ஒரு வளர்ப்பு முறை வேண்டும். அது பள்ளிக்கூடங்கள்லயும் வீடுகள்லயும் வெளி உலகத்திலையும் நம்ம காமிக்கணும். ஒன்று இன்றைக்கு வரக்கூடிய இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, செக்ஷன் 64 10 வருஷத்துல இருந்து 14 வருஷத்தாக்கிடுறோம், 64(2) அப்படிங்கறத 10 வருஷத்துல இருந்து 20 வருஷம் ஆக்கிடுறோம், 65(2) அப்படிங்கிற ஒரு செக்ஷனை 20 வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றி விடுகிறோம். செக்ஷன் 66 காசிங் டெத் பை ரிசல்ட், ஒரு அவங்க ரேப் பண்றதுனால ஒரு இறந்து விட்டாலும் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கோ வந்தா 20 வருஷத்துல இருந்து லைஃப் சென்டென்ஸாக ஆயுள் தண்டனை ஆகி விடுகிறோம். செக்ஷன் 70 கேங் ரேப் அப்படின்னு கூட்டு வன்புணர்ச்சி, அதுக்கு 20 வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை ஆக்கி விடுகிறோம். 71 அப்படிங்கிறது திருப்பி ரிப்பீட்டடா மீண்டும் மீண்டும் குற்றம் அளிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மரண தண்டனை ஒரு தீர்வே இல்லைங்கிறத உலகம் பூரா சொல்லக்கூடிய ஒரு கூற்றாகத்தான் இன்று இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியாக தண்டனைகளை மாற்றுவதனால நிச்சயமாக எந்த விதமான பெரிய மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது. இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த சட்ட திருத்த முன்வடிவை பொறுத்த வரைக்கும் போக்சோ சட்டத்தில் கைதாபவர்களுக்கும் மரண தண்டனை, அதே போல மீண்டும் மீண்டும் பாலியல் வழக்குகளில் கைதாபவர்களுக்கு மரண தண்டனை உள்ளிட்ட அதிகபட்ச தண்டனைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை நாம எந்த ஆங்கிள் பார்க்க வேண்டியிருக்கு? மனித உரிமை கோணத்துல பார்க்கணுமா, இல்ல குற்றங்கள் தடுக்கப்படணும் அப்படின்னா அதிகபட்ச தண்டனைகள் கொண்டு வரப்படணும் அப்படின்ற கோணத்துல பார்க்கணுமா? மரண தண்டனையினால குற்றங்கள் குறைவதில்லை அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. அதனால மரண தண்டனை கொண்டு வருவதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார் ப்ரூவிங் இட்செல்ஃப் பிகம்ஸ் மச் மோர். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எந்தெந்த வழக்குல எல்லாம் நீங்க மரண தண்டனை கொண்டு வருகிறீர்களோ அந்த வழக்குல எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் அதிகமாகும் பொழுது குற்றவாளி தப்பிப்பதற்கான வழிகள் தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு. இரண்டாவதாக எந்த ஒரு சட்டத்தையுமே அமல்படுத்தும் பொழுது அதுல குறைபாடுகள் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால மரண தண்டனை என்பது அவசியமற்ற ஒன்று. நாம உயிரை எடுப்பதற்கு யாருக்குமே உரிமை இருக்கக்கூடாதுங்கிறது தான் உலகளாவே ஐநா சபை உட்பட சொல்லுகின்ற ஒரு கூற்று. அப்படி இருக்கும் பொழுது மரணனை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம யாரை ஏமாற்றுகிறோம்னு எனக்கு புரியல. இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆகட்டும் இல்ல பல்வேறு இடங்கள்ல ஏற்பட்டிருக்கின்ற சில பிரச்சனைகள்னால, சில பாலியல் வன்முறைகள்னால எதிர்கட்சிகள் அதிகமாக குரல் கொடுத்துட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நீஜாக் ரியாக்ஷனாகத்தான் இந்த மாற்றங்களை இந்த அரசு கொண்டு வருகிறதுன்னு தான் நான் பார்க்கிறேன். இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு சுதா ராமலிங்கம். தொடர்ந்து குழந்தைகள்